ஒரு டீனேஜ் பையன் மனசு உடைஞ்சு அழும்போது ஒரு பொண்ணுக்காக தான் அழுறான் அப்படின்னு எல்லாரும் ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆனால் அவன் அந்த பொண்ணுக்காக மட்டும் அழுதுருக்க மாட்டான். அவனோட கனவுகளும் சேர்ந்து உடஞ்சிருக்கும். நான் நினச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா, என்னை உண்மையாக யாராவது புரிஞ்சுப்பாங்களா, இப்படி 1000 கேள்வி அவன் தலைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். வீட்டில் அவனை புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது, மனசுக்குள்ளே இருக்கிற வழியை வெளியே காட்டவும் முடியாது. அதனால் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்பான். ஆனால் ஒரு நாள் அந்த அமைதியே அவனை சத்தமாக கொல்ல ஆரம்பிக்கும். யாரும் கவனிக்காத அந்த சின்ன சின்ன காயங்கள் அவனை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவன் பழைய அவனாக இருக்கவே மாட்டான். அதிகமாக பேச மாட்டான், அதிகமாக சிரிக்க மாட்டான், யாரையும் சீக்கிரம் நம்பவும் மாட்டான். ஏன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் மனசு உடைஞ்சது வலிக்காது. ஆனால் அந்த உடைஞ்ச சத்தம் வாழ்க்கை முழுக்க காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும். சில காயங்களுக்கு ரத்தம் வராது, ஆனால் அந்த வலி மட்டும் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும்.